இருக்கிறது. இந்த விழா இதுவரை ஆடல் பாடல் பேச்சு என பஞ்சாமிர்தமாய் கலந்து இருந்த நிலையிலே இப்பொழுது அடுத்த நிகழ்வாக பட்டிமன்றம் தொடர்கின்றது. இந்த பாங்கான பட்டிமன்றம் மிகச் சிறப்பாக நிகழ உங்களுடைய ஒத்துழைப்பு மிகவும் அவசியம். ஏனென்றால் இப்பொழுது மட்டைப்பந்து அந்த கிரிக்கெட் விளையாட்டு தொடங்க நிலையிலே நம்முடைய இந்த விளையாட்டும் தொடங்குகின்றது. பலர் பலவிதமான எண்ணத்தில் வீட்டிலேயே இருப்பார்கள். மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன என்று பலர் வீட்டிலே இருந்து கொண்டு கிரிக்கெட்டையும் பார்ப்பார்கள், நம்முடைய பட்டிமன்றத்தையும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். ஆதலின் கிரிக்கெட் பிறகு பார்த்து கொள்ளலாம், தள்ளி வைத்துவிட்டு பிறகும் பார்க்கலாம். ஆனால் பட்டிமன்றத்தை அடுத்த முறை காண இயலாது. அதனாலே அனைவரும் விரைந்து வாருங்கள். பட்டிமன்றத்தை நடத்தி மிகச் சிறப்பாக நிகழ்வதற்கு நீங்கள் தான் உறுதுணையாக இருக்க வேண்டும் என சொல்லி இந்த நிலையிலே பட்டிமன்றம் தொடங்குகின்றது. இந்த பட்டிமன்றத்திற்கு தந்தை மகள் அன்பு என்ற நிலையிலே D1 பிரிவை சார்ந்த ரோகிணி என்பவர், B5 பிரிவை சார்ந்த பிரியா என்பவர், B5 பிரிவை சார்ந்த ரோகிணி என்பவர், C4 பவானி என்பவர், C4 உமா என்பவர். இந்த ஐவரும் தந்தை அன்பு என்ற நிலையிலே என்ற தலைப்பிலே பேச முற்படுகிறார்கள். எவ்வளவுதான் நீங்களும் நானும் உள்ளத்திலே இந்த அணிதான் வெல்லும் அந்த அணிதான் வெல்லும் என சொன்னாலும் இந்த ஐவரும் இந்த பக்கம் உள்ள ஐவரும் ஆக 11 சொல்லக்கூடிய இந்த கருத்தை ஒட்டியே தான் நம்முடைய தீர்ப்பும் அமையும். அதனாலே அவருடைய கருத்து ஆணித்தரமாக இருக்க வேண்டும். ஒருவர் பேசினால் அடுத்த அணியிலே வந்து பேசக்கூடியவர் எதிர் நிலையிலே கருத்தை வலியுறுத்தி பேச வேண்டும். அது உங்களுக்கு நாடறிந்த செயல். அதே போல அடுத்தது கணவர் அன்பு என்ற நிலையிலே A7 பிரதிபா, A1 ஜெயஸ்ரீ, A5 பிரியா வினோத், B4 வெண்டிலா லட்சுமி, A4 அனு. இத்தகைய 11 நம்முடைய சான்றோர்களாக அமைந்து தங்களுடைய திருவிளையாடலை இப்பொழுது துவங்க உள்ளார்கள். ஒருவர் பேசக்கூடிய நிலையிலே அவருடைய பேச்சு சிறப்பாக அமைவதற்கு நீங்களெல்லாம் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று பலமுறை உங்களை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். எல்லா மொழியும் உலகில் உண்டு. உலகில் இருக்கக்கூடிய அத்தனை மொழிகளும் வாழட்டும், என் தமிழ் மொழி மட்டும் உலகை ஆளட்டும் என சொல்லி தமிழை வணங்கி அவையை வணங்கி இந்த பட்டிமன்றத்தை பாங்குற நிகழ்த்துவதற்கு நீங்களும் நானும் துணையாக அமைவோமாக. நன்றி, வணக்கம். அடுத்து என் உரையை அடுத்தடுத்து தொடர்வேன். Sir has made a beautiful start for the debate. Just quickly, I'm going to tell the rules of the debate. Each participants will get 2 to 3 minutes to talk and the rebuttal round will be 2 minutes. நான் தமிழ்ல பேசலனானோ the participants will talk in Tamil. Sorry ஐயா. Okay, the debate is going to start. So all the best contestants. Sharmila will be looking at the timing, and once the time is up she will tell you that the time is done. இங்க வா. மாண்புமிகு நடுவர் ஐயா அவர்களுக்கும் அன்பான தோழமைகளுக்கும் என் மரியாதை கலந்த வணக்கங்கள். இன்று நான் உறுதியாக சொல்ல வருவது என்னவென்றால், இந்த உலகில் மிகவும் தன்னலமற்றதும் வலிமையானதும் அழகானதும் அன்பு என்றால் அது அப்பாவின் அன்புதான். ஒரு குழந்தை பிறந்த நாளிலிருந்து அந்த குழந்தையின் கனவுகளை கூட தன்னுடைய கனவாக மாற்றிக்கொள்பவர் அப்பா. அம்மா நம்மை அன்புடன் வளர்ப்பார், ஆனால் அப்பா நம்மை வாழ்க்கைக்கு தயார் செய்பவர். அப்பாவின் அன்பு பெரும்பாலும் பேசப்படாது, ஆனால் அது ஒவ்வொரு தியாகத்திலும் தெரியும்.
அப்பா அதிகமாக நான் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்ல மாட்டார். ஆனால் வாழ்நாள் முழுவதும் மூச்சு நிற்கும் வரையில் அதை நிரூபித்து காட்டுவார். ஒரு குழந்தை நல்ல பள்ளியில் படிக்க வேண்டும், நல்ல எதிர்காலம் எண்ண வேண்டும் என்று தன் சோர்வுகளையும் தன் ஆசைகளையும் மறந்து இரவும் பகலும் பாடுபவர் அப்பா. அப்பா ஒரு மனிதர் மட்டுமல்ல, அவர் ஒரு குடும்பத்தின் அமைதியான வீரர். ஒரு குழந்தை விழுந்தால் அம்மா அழுவார், ஆனால் அப்பா என்ன சொல்வார்? எழுந்திருமா, உன்னால் முடியும். ஏனெனில் அவர் நம்மை வலிமையான மனிதர்களாக பார்க்க விரும்புகிறார். எந்த ஒரு பெண்ணையும் நீங்கள் வாழ்க்கையில் முதல் ஹீரோ யார் என்று கேட்டால் ரஜினிகாந்த், கமலஹாசன், விஜய், அஜித் வராது. எனது அப்பாதான் என்று ஒவ்வொரு பெண்ணும் சொல்வார். ஒரு பெண் எந்த அளவுக்கு மதிப்புப்பட வேண்டும் என்று முதலில் கற்றுக் கொடுப்பவர் அவரது அப்பா மட்டும்தான். அவருக்கும் ஒரு எதிர்பார்ப்பும் உண்டு, சுயநலம் உண்டு. என்னவென்று தெரியுமா? என் குழந்தை என்னை விட நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதுதான். அதனால்தான் நான் பெருமையாக சொல்கிறேன், உலகில் மிகவும் தூய்மையான அன்பு அப்பாவின் அன்புதான். அமர்ந்திருக்கும் நடுவரும் ஒரு அப்பாவாக இருப்பார், ஒரு கணவனாக இருப்பார், நல்ல தீர்ப்பை வழங்குவார் என்று நம்பி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தொடக்கமே மிகச் சிறப்பாக உள்ளது. பக்தி, அன்பு, பாசம், நேசம், கருணை, காதல் இவை அனைத்தும் சொற்கள் தான் வேறு. ஆனால் கிட்டத்தட்ட சிறு சிறு வேறுபாடுகளோடு ஒன்றிய நிலையிலே இந்த சொற்கள் அமைகின்றன. இடத்திற்கு ஏற்ப சொற்களினுடைய பொருள் கொஞ்சம் ஒட்டி போகும், கொஞ்சம் வேறுபட்டும் போகும். ஆனால் அதற்காக அப்பாவோடு அவர் ஒன்றிவிட்டார் ரோகிணி அம்மையார். சரி, இதை மறுப்பதற்கு அடுத்தவர் வருகிறார், பார்க்கலாம். அவைக்கு தலைமை தாங்கும் நடுவர் அவர்களுக்கும், பேச்சாளர்களுக்கும், பட்டிமன்றத்தை ஆர்வமுடன் கேட்க வந்துள்ள அனைவருக்கும் என் இனிய வணக்கம் மற்றும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். இன்றைய தலைப்பு, யாருடைய அன்பு வலிமையானது, அழகானது? கணவரின் அன்பா, தந்தையின் அன்பா? கணவரின் அன்பே மிக வலிமையானது என நான் பேச வந்துள்ளேன். ஒரு சின்ன உதாரணத்தோடு நான் ஆரம்பிக்க விரும்புகிறேன். நம்ம கணவன்மார்கள் கிட்ட யாராவது ஒரு சின்ன விஷயமா இருக்கட்டும், ஒரு பெரிய விஷயமா இருக்கட்டும், ஏதாவது கேட்டால் அவங்க சொல்கிற முதல் வார்த்தை என்னன்னு தெரியுங்களா? உடனே அவங்க சொல்லுவாங்க, யோசிக்காம, நான் எங்கள் வீட்டில் ஒரு வார்த்தை கேட்டுட்டு சொல்கிறேன், இல்லை நான் எங்கள் வீட்டம்மாட்ட கேட்டுட்டு நான் சொல்கிறேன்னு சொல்லுவாங்கங்க. இதுலேருந்தே நமக்கு தெரியலையா? தெளிவாக தெரியுது, கணவன்மார்களுடைய அன்பு தான் மிகவும் சிறந்தது என்று. இந்த சரி, ஒரு பெண்ணுக்கு எது ரொம்ப மிக பிடிக்கும்னு சொல்லுங்க. ஒரு பெண்ணுக்கு மிகவும் பிடித்தது எது? பொன் பொருள் எல்லாமே பிடிக்கும், ஆனால் இதை விட பிடிக்காது. ஒரு பெண்ணிற்கு மிகவும் பிடித்தது எதுன்னா அங்கீகாரம் கொடுப்பது தான். அதாவது அவங்க பண்ற வேலையை ரெக்கக்னைஸ் பண்றது தான் ஒரு பெண்ணுக்கு மிகவும் பிடித்ததுங்க. தந்தையின் அன்பு அவளை மென்மையாக்கும், ஆனால் கணவரின் அங்கீகாரம் தான் அவளை உயர்ந்தவளாக்கும். நடுவர் அவர்களே, இந்த கணவர்களோட எதிரி யாருன்னு தெரியுங்களா? அது வேற யாரும் இல்லைங்க, அது அவங்களோட மாமனார் தான். ஏன்னா அது வரையிலும் சிங்கப்பெண்ணா இருந்த தன்னுடைய மனைவி அப்பாவை பார்த்ததும் செல்ல பிள்ளையா மாறி போவாங்க. அதாவது டாட்ஸ் லிட்டில் பிரின்சஸாவே மாறிடுவாங்க. கணவன் தான் மனைவியை ராணியாக்குகிறான், தந்தை இளவரசியாகத்தான் பார்க்கிறார். யாருக்கு பவர் அதிகம், ராணிக்கா இளவரசிக்கா? நீங்களே சொல்லுங்க. கண்டிப்பா ராணிக்கு தாங்க. அதனால நாங்க தந்தைக்கு அன்பே இல்லைன்னு நாங்க இங்க சொல்ல வரல நடுவர் அவர்களே. தன் குருதியிலே இன்றெடுத்த குழந்தை மீது அன்பு வருவது இயற்கை. ஆனால் எங்கோ பிறந்து எங்கோ வளர்ந்து திருமணம் எனும் விளக்கில் நெய்யாய் பாசம் கொட்டி திரியாய் கோபத்தை எரித்து ஜோதியாய் குடும்பத்திற்கு பிரகாசம் தரும் கணவரின் அன்பே பெரியது என்றுதான் நாங்கள் இங்க சொல்லிக் கொண்டிருக்கிறோம் நடுவர் அவர்களே. இறுதியாக
கடைசியாக ஒன்றை மட்டும் சொல்லி நான் விடைபெறுகிறேன் நடுவர் அவர்களே. தந்தை நம்மை பாதுகாப்பார், கணவர் எதிர்த்து போராட கற்றுத் தருவார். தந்தைக்கு நாம் இளவரசிகள், ஆனால் கணவருக்கு நாம் என்றுமே அரசிகள். தந்தை அன்பை கொட்டுவார், ஆனால் கணவர் அன்பை அங்கீகாரமாக்குவார். தந்தை நம் குற்றங்களை பொறுத்துக் கொள்வார், ஆனால் கணவன் அதை திருத்தி நம்மை செதுக்கி வெற்றியடைய செய்வார். எனவே கணவரின் அன்பே சிறந்தது, ஆழமானது, அற்புதமானது, வலிமையானது, அதிகமானது என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு அணியிலேயும் பேசக்கூடிய அந்த பேச்சு தீபாவளியிலே நாம் வெடிக்கக்கூடிய வெடியை காட்டிலும் மிகச் சிறப்பாக உள்ளது. ஆக திருக்குறளிலே அன்புடைமை என்ற ஒரு அதிகாரத்திலே அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் என சொல்லுவார் வள்ளுவர். அன்பிலார் எல்லாம் உடையார் என சொல்லுவார் வள்ளுவர். அதனாலே இந்த இடத்திலே உடையவர்கள் அன்பு இல்லாதவர்கள், எதுவுமே இல்லாதவர்கள் என்ற பொருளை குறிக்கின்றது. கோவலன் கொலையுண்ட நேரத்திலே கண்ணகி கதறிக்கொண்டு செல்கிறாள். மன்னரிடத்திலே போய் கதறும் பொழுது அவர் கேட்கிறாள், சான்றோரும் உண்டு கொள். இந்த நகரத்தில் சான்றோர்கள் இருக்காங்களா? அடுத்த கேள்வி, பெண்டிரும் உண்டுகொள். பெண்கள் இருக்காங்களா இந்த உலகத்தில், இந்த நாட்டில், இந்த மதுரையில்? தெய்வமும் உண்டுகொள். இந்த இடத்துல தெய்வமும் இருக்குதா என்று கேட்கிறாங்க. ஆக சான்றோராக்குவது பெண்களுடைய கடமை, தெய்வத்தை வணங்குவது ஒரு நம்பிக்கை. ஆக இந்த இடத்திலே பெண்டிரும் உண்டுகோள் அப்படி என்று கேட்கும் பொழுது, பெண்கள் இருந்தால் இந்த இடத்திலே இந்த தவறு நிகழ்த்தியிருக்காது, பெண்டிர் இல்லை போலும் என்று நினைத்து அவள் கதறுகிறாள், கண்ணீர் விடுகிறாள் கண்ணகி. இந்த இடத்திலே அந்த பெண்ணை சிறப்பாக வளர்ப்பவர் யார்? அம்மையார் சொன்னது போல கணவனா வளர்க்கிறார். இல்லையே. சரி, இதற்கு என்ன பதில் சொல்கிறார் அம்மையார் பார்ப்போம். இங்கு கூடியிருக்கும் மகளிர் அனைவருக்கும் முதலில் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். வணக்கம் நடுவர் அவர்களே, எதிரணி நண்பர்களே வணக்கம், அன்பு பார்வையாளர்களே வணக்கம். இன்று நான் வாதாட இருக்கும் தலைப்பு தந்தையின் அன்புதான் பெரிது என வாதாட வந்துள்ளேன். முதலில் நமக்கெல்லாம் தெரியும், இவ்வுலகில் தந்தை அன்புக்கு ஈடாக எந்த அன்பும் இல்லை என்பது தெள்ளத் தெளிவாக தெரியும் போது எதிரணி தலைப்பே தேவையில்லை என்பதுதான் என் முதல் வாதம் நடுவர்களே. அஜித் சொல்வது மாதிரி சிட்டிசன் படிச்சு ஒன்றும் வழங்கலை இந்த தலைப்பு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. எனக்கு முதலே தெரிஞ்சிச்சு தந்தையின் அன்புக்கு ஈடாக இந்த உலகத்தில் எதுவும் இல்லைன்னு. அப்போ எதுக்கு இந்த எதிர்த்தலைப்பு? தந்தையின் அன்பா கணவனின் அன்பா என்று பார்க்கும்போது, கணவர் என்பவர் நமக்கு இடையில் வந்தவர். அன்பான கணவன்மார்களும் இருப்பார்கள், அன்பில்லாத கணவன்மார்களும் இருக்கிறார்கள். நாம் தினம் எத்தனையோ வரதட்சணை கொடுமைகள், விவாகரத்து செய்திகள், மனைவியை கொடுமைப்படுத்தும் செய்திகளை ஊடகங்களிலும் செய்தித்தாள்களிலும் பார்க்கின்றோம். ஆனால் என்றாவது பாசம் இல்லாத அன்பில்லாத தந்தை பற்றி ஏதேனும் செய்தி வந்ததை பார்த்துருக்கோமா? பார்த்ததே இல்லை. இங்கேயே தெளிவாக தெரிகிறது தந்தையின் அன்பே பெரிது என்று. 10 மாதம் சுமந்து 10 அம்மாவுக்கு பிறகு ஆயுள் முழுவதும் நெஞ்சில் நம்மை சுமப்பது தந்தையே என்பது நன்றாக தெரியும். அம்மா நம்மை உலகிற்கு கொண்டு வந்த பிறகு முதலில் அறிமுகப்படுத்திய முதல் ஹீரோ விஐபி அப்பா தான். கட்டி நம்ம குழந்தையா பிறந்த உடனே நம்ம அப்பாவை நம்ம உதைப்போம் இல்லையா? அப்படி உதைச்ச கால்களை கட்டி அணைச்சி முத்தமிடும் போது அப்பாவுக்கு வரும் பாருங்களேன் அந்த முதல் சிரிப்பு, அதுலயே தெரிஞ்சிடும் அவருக்கு எவ்வளோ அன்பு இருக்கு அப்படின்னு சொல்லி. இதற்கு இணையா அவையார் அப்பயே ஒரு மந்திரத்தை சொல்லியிருக்காங்க, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. இதே மாதிரி நிறைய வாசகங்கள் இருக்கு. தந்தை என்பவர் 1000 ஆசான்களுக்கு சமம். இது மட்டும் இல்லை, நிறைய தமிழ் பாடல்களில் கூட நம்ம தந்தையை பற்றி சொல்லி நிறையா கேள்விப்பட்டிருக்கோம். தெய்வங்கள் எல்லாம் தோற்றி போகும் தந்தையின் அன்பின் முன்னே, தாலாட்டும் பாடும் தாயின் அன்பும் தந்தையின் அன்பின் பின்னே,
தகப்பினின் கண்ணீரை கண்டோர் இல்லை. எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் தகப்பன்மார்கள் மட்டும் பாருங்க, நம்ம அவங்களோட வழிகளை காமிச்சிக்கவே மாட்டாங்க. தந்தை என்பவர் நம்மளுக்கு எப்பவும் ஒரு வழிகாட்டியா தன்னம்பிக்கை ஊற்றா மட்டும்தான் இருப்பாங்க. நம்மளுக்கு சின்ன வயசுலேருந்து என்ன பழகணும் வைக்கணும், சிறு சேமிப்பு, நம்மளுக்கு பிரச்சனைகளை எப்படி தீர்க்கணும் அப்படின்றது எல்லாத்துலேயும் நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருப்பாங்க. தந்தை தான் நம்மளுக்கு எப்பயுமே நல்ல ஒரு ஹீரோ. கணவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, சில நேரம் மூடு வந்தால் மட்டும்தான் நம்மளை கண்டுகொள்வாங்க, அப்படி இல்லைன்னா அவங்க நம்மளை கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனால் அப்பாவும் அப்படி கிடையாது, எப்பயும் நம்மளை தேவதை போல பார்த்துக்குவாங்க. ஓகே 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 அடுத்து இன்னும் ஒன்று மட்டும் சொல்லி என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். கணவர்களோட அன்பு எப்படின்னா லிஃப்ட் மாதிரி, கரண்ட் இல்லாட்டா அது மேலவே போகாது, அப்படியே பாதியில் நின்றும். ஆனால் தந்தையோட அன்பு அப்படி கிடையாது, படிக்கட்டு மாதிரி, கரண்ட் இல்லாட்டினாலும் எப்பையும் மேலே ஏறிக்கொண்டே போகும். ஓகேவா? இதுலேருந்து என்ன நல்லா தெரியுதுன்னா, தந்தையின் அன்பே ரொம்ப மேலானது, எப்பையும் பாதுகாப்பானது. எத்தனை ஆண்கள் இருந்தாலும் தந்தை நம்ம கூட இருக்கும் போது நம்ம ரொம்ப பாதுகாப்பாக உணர்வோம் என்று என் விவாதத்தை முடித்துக் கொள்கிறேன். காலதாமதம் கருதி தம்முடைய பேச்சை சுருக்கமாக முடித்து கொண்டார்கள். ஆனால் அத்துணையும் ரத்தினமாக இருந்தன. மனித குலம் தோன்றிய பிறகு வேட்டைக்கார சமுதாயம் தோன்றியது. அடுத்து கால்நடை சமுதாயம், நடந்தே சென்று அவர்களுடைய தேவையை நிறைவு செய்து கொள்வது. அடுத்து வேளாண்மை சமுதாயம் அமைந்தது. அடுத்து இனம் இனமாக குழு குழுவாக சேர்ந்து அந்த தம்முடைய சமுதாயத்தை அமைத்துக் கொண்டார்கள். இந்த வேட்டைக்கார சமுதாயம், இந்த குழுவுக்கு யார் தலைவர் என்றால் அந்த காலத்திலேயே பெண்தான். ஆக பெண்ணுக்கு அந்த இடத்திலே அவ்வளவு மிகச்சிறந்த மதிப்பு. ஆண் வேட்டைக்கு சென்று விடுவான், பெண் இல்லத்திலே இருப்பாள். இல்லம் என்பது எது? குகை. பெண் கருவுற்றிருந்தால் குகைக்குள்ளேயே இருப்பாளாம் அந்த பெண். அந்த பெண் குகைக்குள் இருந்து மழை வராத நேரத்திலே, வெயில் இல்லாத நேரத்திலே குகையிலிருந்து வெளியில் வருவாள். வந்து பார்க்கும் பொழுது மழை பெய்திருந்து அந்த விதையெல்லாம் கீழே முளைத்திருந்து, ஆஹா, மரத்திலிருந்து விதைகள் உதிர்கின்றன. அந்த உதிரக்கூடிய விதைகள் புவியிலே பட்டு மழை நீரை தொட்டு அதன் பிறகு இவை முளைக்கின்றனவே, நாமும் இந்த விதைகளை விதைக்கலாம் என்று உழவு தொழில் தொடங்கிற்று அன்று. அந்த உழவு தொழிலை முதலில் செய்தவர் பெண்தான் என்ற இந்த மகளிர் தினத்திலே அறுதியிட்டு உறுதியாக சொல்வதிலே நான் பெருமை கொள்கிறேன். இவ்வளவு தூரம் சொன்னதுக்கு ரொம்ப சுலபமாக சொல்லிடலாம், அவங்க தான் தாய் கிழவி. ஆக அத்துணை செயல்களுக்கும் மூல காரணமாக திகழ்ந்தவர் தாய் கிழவி. இந்த தாய் கிழவியினுடைய வளர்ப்பு எப்படி இருக்கும்? கணவனா அப்பாவா? வருவார், தருவார். Participants, one humble request. Please complete your debate between 2 to 3 minutes. ஏன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு ஆர்குமெண்ட்ஸ் இருக்குது, கன்க்ளூஷன்ஸ் இருக்குது. ஸோ எஸ், ஐ நோ நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, நிறைய ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ மேட்ச் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நம்ம சீக்கிரம் கம்ப்ளீட் பண்ணுற ப்ரோக்ராம்ஸ். ஸோ திஸ் இஸ் அ ஹம்பிள் ரெக்வெஸ்ட். ஓகே, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட். நடுவர் அவர்களுக்கும் இங்கு வந்திருக்கும் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். எதிர்கட்சியினர் என்னமோ இங்கே என்ன வேணால் பேசிட்டு வீட்டுக்கு போனால் அவங்களுக்கு கதவை திறக்க மாட்டாங்க, அதனால தான் அவங்களாம் அந்த பக்கம் போய் உக்காந்துட்டாங்கன்னு நினச்சிட்டாங்க போல். ரொம்ப ஈஸியாக சொல்லிட்டாங்க, அந்த பக்கம் பேச பாயிண்ட்டே இல்லைன்னு. இருங்க சகோதரி, நம்ம என்ன கேட்டிருக்காங்க? கணவரோட அன்பு பெருசா, அப்பாவோட அன்பு பெருசா? நடுவர் அவர்களே, நாங்கள் அப்பாவோட அன்பு குறைச்சல்னு சொன்னதே இல்லை. எனக்கு முன்னாடி பேசிய சகோதரியும் என்ன சொன்னாங்கன்னா, அப்பாவோட அன்பு சிறந்ததுன்னு தான் சொன்னாங்க. அப்பா எல்லாரோடைய முதல் ஹீரோ, அதில் எந்த மாற்றமும் இல்லை. அவர் தான் சைக்கிள் ஓட்ட கற்றுக் கொடுப்பாரு, ஸ்கூலுக்கு முதல் நாள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போவார், என் மகள் உலகத்தையே வெல்லணும்னு நினைப்பார். நீங்கள் சொன்ன மாதிரி ஃபைனான்ஸை சொல்லிக் கொடுப்பாரு, சேவிங்ஸ் சொல்லிக் கொடுப்பாரு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் ஒரு நாள் இன்னொருத்தன் கையில் நம்மளை பிடிச்சி கொடுத்துட்டு டாட்டா பை பை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். அன்னையிலேருந்து கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்னு நாங்கள் இருந்து தான் ஆகணும். ஆனால் இந்த பழமொழியை நாங்கள் மாற்றிக்க போகிறோம். கல்லானால் கணவன் இல்லை, கை கொடுப்பவன் தான் கணவன். அப்படிப்பட்ட அந்த கணவன்றவன் யார்?
அந்த கணவன் யார் தெரியுமா? நம்ம கலாச்சாரத்தில் ரொம்ப அழகான ஒரு உண்மை இருக்குது நடுவர் அவர்களே. ஒரு பெண் திருமணத்தில் மிகவும் உணர்ச்சிகரமான ஒரு சின்ன ஒரு நிலை வரும். அந்த நிலை என்ன தெரியுமா? தந்தை தன்னுடைய மகளை தன்னோட மாப்பிள்ளை கையில் கொடுக்குற தருணம். பொத்தி பொத்தி வச்ச பிள்ளை மேகலை, அதுக்கு இன்னும் வெக்க விட்டு போகலை அப்படிங்கிற மாதிரி. ஜோக்ஸ் அப்பார்ட், அந்த திருமணத்தில் கணவர்கிட்ட அப்பா சொல்லுவார், இது வரைக்கும் என் மகளை நான் பார்த்துக்கிட்டேன், இனிமேல் அவளை வாழ்க்கை துணையா நீங்கள் அவளை கவனமாக பார்த்துக்கோங்கன்னு. இந்த இடத்துல அப்பாவுடைய அன்பு குறையுதுன்னு நாங்கள் சொல்லவே மாட்டோம். அந்த அப்பா என்ன பண்ணுறாரு? அவருடைய நம்பிக்கையும் பொறுப்பையும் ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கிறாரு. அந்த நம்பிக்கையை ஒப்படைக்கிற ஒரு மனிதர் தான் கணவன்னு நாங்கள் சொல்கிறோம். அதே இன்னொரு கோணலை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே திருமண மேடையில் ஒரு பெண் இருவரோட கையை பிடிச்சிருப்பா. ஒன்று தன்னை வளர்த்த தன் அப்பாவோட கை, இன்னொன்று தன் வாழப்போகும் தன்னுடைய கணவனோட கை. கொஞ்ச நேரத்தில் அந்த அப்பாவோட கை அப்படியே மெதுவாக விட்டு போயிடும். கடைசி வரைக்கும் அவன் பிடிச்சிட்டு இருக்கிறது அந்த கணவரோட கை மட்டும்தான். அந்த அன்புக்கு எதுவுமே ஈடாகாது. டைம்ஸ் அப் வேணுங்க. தேங்க்யூ. கடைசியாக ஒன்று மட்டும் நான் சொல்லிடுறேன். அப்பா எங்களுடைய ஆரம்பம், கணவர் எங்களுடைய தொடர்ச்சி. நன்றி. வெண்ணிலா அம்மையார் மிக வெள்ளிடையாக பேசினார். இருந்தாலும் பாதியில் வந்தவர் தானே கணவர். காலம்பூரா அப்பா மகளுக்கு மிகச் சிறப்பாக அனைத்தையும் செய்பவர். ஏதாவது ஒரு விழா நாள், பண்டிகை நாள் வந்தால் தந்தையோடு வரும் தந்தையின் பரிசும் இல்லையா? பார்க்கலாம். வணக்கம் நடுவர் அவர்களே, வணக்கம் அனைவருக்கும். இந்த உமன்ஸ் டேயில் கொடுத்துருக்க இந்த தலைப்பு, அப்பாவா ஹஸ்பண்டா, அவங்க யாரோட அன்பு பெருசு அப்படின்றது ரொம்ப அழகான தலைப்பு. ஆனால் எதிரணியில் 5 பேர் ஏன் தான் வந்திருக்காங்கன்னு எனக்கு தெரியல. எப்போதுமே அப்பாவோட அன்பு மட்டும்தான் சிறந்தது இந்த உலகத்திலேயே. ஒரு குழந்தை பிறந்த உடனே பொன் குழந்தை அப்படின்னு சொல்லும் போது அந்த நாள்லேருந்து ஆரம்பிக்கிறது அந்த பந்தம். அந்த குழந்தை பேசின முதல் வார்த்தை என்ன தெரியுமா? பொன் குழந்தை. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அப்பா கஷ்டப்பட்டு சுமந்த அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாலும் அவர் சொல்கிற முதல் வார்த்தை அப்பா. அந்த ஃபீலிங் தான் அப்பாக்கும் பொண்ணுக்கும் இருக்கிறது. அது சும்மா வேடிக்கை பார்க்குறவங்களுக்கும் ஆம்பளை பிள்ளைங்க வச்சுருந்தவங்களுக்கும் புரியாது. எதிரணியில் சொன்னாங்க ஹஸ்பண்ட் கையில் பிடிச்சி கொடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், புருஷன் கையில் பிடிச்சி கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனால் ஒரு பிரச்சனைன்னு வந்தால் நிற்கிறது அப்பா. வாடா நான் பார்த்துக்கிறேன் உன்னை அப்படின்னு சொல்லுவார் அப்பா. சொல்லுவாரா உங்க அப்பா? எங்கள் அப்பா சொல்லுவார். ஸ்ட்ரிக்டாக ரெக்கார்டாக ஒரு மேன் இருப்பார், யார் பேச்சும் கேட்காம. ஆனால் அவர் கடைசியாக ஒருத்தர் பேச்சை மட்டும் எப்படி வேணாலும் கேட்பாரு, அவர் பொண்ணு பேச்சை மட்டும். எங்கள் அப்பா மாறினாரு. நிறைய பேர் வீட்டில் இந்த விஷயம் நடந்திருக்கும். அம்மா நோ சொல்லுவாங்க, உடனே நம்ம எங்கே போவோம்? எங்கே போவீங்கடா? அப்பா. அங்கே நடக்கும் அந்த விஷயம். அது பெண் பிள்ளைங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சது. அதெல்லாம் அப்பாக்கும் பொண்ணுக்கும் எப்பவுமே ஸ்பெஷல் தான். ஒரு பொண்ணுக்கிட்ட கேளுங்க, உங்களுக்கு எப்படி மாப்பிள்ளை பார்க்கணுன்னு. இப்போ கல்யாண வயசில் இருக்கிற பொண்ணுங்கள்லாம் சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி மாப்பிள்ளை வேணும்னு. என் அப்பா மாதிரி வேணும்னு சொல்லுவாங்க. அப்பா தான் முதல் ஹீரோ ஒரு பொண்ணுக்கு. முதல் காதல், முதல் ஹீரோ எல்லாமே அப்பா தான். ஹஸ்பண்ட் லவ் சேஞ்ச் ஆகும். அவங்க அம்மா கிட்டேருந்து உங்களுக்கு வந்திருக்கும், உங்ககிட்டேருந்து உங்கள் பொண்ணுக்கு பசங்களுக்கு போகும். ஆனால் அப்பா லவ் பிறந்ததுலேருந்து நான் இருக்கிற வரைக்கும் ஏன் அப்பாவோட லவ் மாறாது. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு இன்னைக்கு நான் சொல்கிறேன், ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். என் ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போயிடுவாரு. ஃபோன் பண்ணி என்ன மாத்திரை போட்டியா? எங்கள் அம்மா ஃபோன் பண்ணுவாங்க, வரவா அப்படின்னு கேட்பாங்க. அப்பா அடுத்த நிமிஷம் அங்கே இருப்பாரு. அதான் அப்பா. ஒரு சின்ன லைஃப் இன்சிடென்ட். இன்றைக்கி நான் ஸ்டால் போட்டிருக்கேன், நேற்று ஸ்டால் போட்டேன், நிறைய ஈவெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறேன், இந்த மாதிரி நான் ஸ்டால் போடுறேன், ஓகே, அவ்வளோதான். அவங்க பசங்களை அவங்க பார்த்துப்பாங்க. ஆனால் எங்கள் அப்பா எப்போ வரணும், எங்கே வரணும், அதுதான் அப்பா. ஹஸ்பண்ட்க்கும் அப்பாவுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லி முடிச்சுக்கிறேன்.
பொங்கலுக்கு எல்லாம் ட்ரெஸ் எடுத்துருப்பீங்க. நானும் ட்ரெஸ் எடுத்தேன், போத்தீஸ் போனேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போன உடனே பட்டு புடவைகள் பார்த்த உடனே ரொம்ப அழகாக இருந்துச்சு, எடுக்கலான்னு போதேன். என் ஹஸ்பண்ட் சொல்கிறாரு, நீ வந்து புடவையே பெருசாக கட்டுறதில்லை, எதுக்குமா இவ்வளோ செலவு? சரி, நம்ம தான் இன்னசென்ட் கேர்ள் ஆச்சே, எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறோம். சரி வாங்க சுடிதார் எடுக்கலாம். சுடிதார் எடுக்க போதும், இவ்வளோ காஸ்ட்லி சுடிதார் எதுக்கு? நீ போடுறதே இல்லை, இந்த காட்ஸு ஜீன்ஸு தானே போடுற. சரி, நம்ம தான் அவ்வளோ அப்பாவியாச்சே, அதையும் ஒத்துக்கிட்டு 799 ஒரு காட்ஸ் எடுத்துட்டு 1 minute முடிச்சிடுறேன். எடுத்துட்டு நம்ம கிட்ஸ் செக்ஷன் போவோம். கிட்ஸ் செக்ஷன் போன உடனே என் பொண்ணுக்கு ட்ரெஸ் எடுக்கிறாங்க. இது ஃபெஸ்டிவல் டைம், பொங்கல், என்ன ஆனாலும் சரி என் பொண்ணுக்கு பட்டு பாவாடை சட்டை தான் வேணும். அது வந்து தெரிஞ்சு வர்றது கிடையாது, இன்னசென்ட்டா ஆட்டோமேட்டிக்கா வருது. அப்பாவா பேசும்போது அது ஆட்டோமேட்டிக்கா வருது. அப்பாக்கள் எல்லாரும் நல்லவங்க தான், என் அப்பாவும் நல்லவங்க தான், என் பொண்ணோட அப்பாவும் நல்லவங்க தான். ஆனா ஹஸ்பண்டா வரும்போது தான் அது மாறிடுது. ஆப்போசிட் டீம்ல இருக்கவங்க மறந்துட்டாங்க, அவங்க கைப்பிடிச்சு வளர்த்தது அவங்க அப்பா தான். இப்போ அவங்க பசங்க கைப்பிடிச்சு அவங்க அப்பா தான் வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்க நிறைய பேர் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு பெண்ணின் முதல் சிரிப்புக்கு காரணம் அப்பா, முதல் சேஃப் பிளேஸ் அப்பா, முதல் ஹீரோ அப்பா, முதல் காதல் அப்பா. இது கடைசி வரைக்கும் மாறவே மாறாது. ஹஸ்பண்ட் விட்டுட்டு போனாலும் அப்பா, வாடா நான் பார்த்துக்கிறேன்ற அப்பா. த ஸ்ட்ராங்கஸ்ட் அண்ட் மோஸ்ட் பியூட்டிஃபுல் அப்பா அன்பு தான். என் பக்கத்தில் எப்பவும் இருக்கிற எங்கள் அப்பா, ஐ லவ் யூ டாடி. அண்ட் என்னோட பொண்ணோட அப்பாக்கும் தேங்க்யூ, நன்றி ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. மிகச்சிறப்பாக தந்தைக்கு மெருகூட்டினார் அம்மையார். ஆனால் இந்த 5 பேரும் அப்பாவை பற்றி பேசிட்டாங்க, பேச போகிறாங்க. வீட்டுக்கு போனவொன்னு கணவன்மார்கிட்ட என்ன வாங்க போகிறாங்களோ எனக்கு தெரியல. 8 அறிவினில் ஆணுக்கு பெண் இங்கு இளைப்பிள்ளை கான் என்று கும்மியடி. அந்த 8 அறிவை செய்தவர் யார்? அப்பா தானே. பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம், இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். இன்று நான் பேசப்போகும் தலைப்பு கணவனின் அன்பு சிறந்தது என்று பெருமையோட கர்வத்தோடு பேச வந்திருக்கிறேன். ஒரு பெண்ணின் 2 முக்கியமான நபர்கள் அவர்கள் வாழ்வில் உண்டு. ஒன்று தந்தை, மற்றொருவர் கணவர். தந்தை அந்த பெண்ணை இந்த உலகத்தில் அறிமுகப்படுத்துகிறார். ஆனால் கணவர் அந்த உலகத்தில் அழகான வாழ்க்கையை அமைத்து கொடுத்து அந்த வாழ்க்கையில் கை கோர்த்து இறுதி மூச்சு வரை அவளோட பயணித்திருக்கிறார். பொதுவாக நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு ஆணின் வெற்றிக்கு ஒரு பெண் தான் அவள் பின்பு இருக்கிறாள் என்று. ஆனால் நடைமுறையில் ஒரு பெண்ணின் வெற்றிக்கு அவருடைய கணவரின் அன்பு தான் சிறந்ததாக இருக்கிறது. கணவரின் அன்பு இருந்தால் மட்டும்தான் ஒரு பெண் அவளுடைய வாழ்க்கையில் அவள் வெற்றி பெற முடியும். வழிகாட்டியாக ஒரு கணவன் அவருக்கு ஒரு வழிகாட்டியாகவும் ஒரு ஆதரவும் அனைத்துமாக இருக்கிறார். எடுத்துக்காட்டாக ஒரு தந்தை ஒரு பெண்ணிற்கு ஒரு ஆடை வாங்கி அனுபவித்து அதை பார்த்து போட்டு ரசிப்பார். ஆனால் கணவர் அந்த ஆடை எந்த இடத்தில் எப்பொழுது உடுத்த வேண்டும், அதை எவ்வாறு பேச வேண்டும், எல்லாருடன் எப்படி பழக வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்து அவரை வழி நடத்தி முன்னுக்கு ஊக்குவிப்பார். இதனால் கணவன் ஒரு பெண்ணின் முகத்தில் ஒரு பெண்ணின் முகம் மகிழ்ச்சியாக இருக்கிறது என்றால் அது கணவனின் அன்பு இருந்தால் மட்டும்தான் அந்த பெண் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்று சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். எல்லாரும் பேச்சில் மயங்கிட்டீங்க போல இருக்கு. கை எங்கே இருக்குது? அந்த 2 கையும் சேர்க்கலாம். 2 கை சேர்ந்தாதான் ஓசை எழும். மறந்துட்டீங்க. பார்க்கலாம். இப்போது கணவர் தான் வாழ்க்கைக்கு வழிகாட்டி, கணவர் தான் வாழ்வுக்கு எடுத்துக்காட்டு, கணவர் தான் துணை, கணவர் தான் ரசனை, கணவர் தான் பழக்கம், அப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கு முன்னால் யார் எப்படி செய்தாங்க? கணவரை கைப்பிடிப்பதற்கு முன்னால் யார் உதவியாக இருந்திருப்பாங்க? வாங்க பார்க்கலாம். முதலில் இணையின்ற தாய் தந்தைக்கும் நடுவருக்கும் இங்கு காண வந்த பார்வையாளர்கள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம்.
நான் இங்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தந்தையின் அன்பே உயர்ந்தது, சிறந்தது, நிலையானது, நிபந்தனையற்றது. ஸோ கணவனின் அன்பு பார்த்தீங்கன்னா சில தருணங்களில் ஒரு நிபந்தனையாக இருக்கும். ஸோ நான் வந்து உங்களுக்கு இதை பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து எனக்கு இந்த டைமில் இது பண்ணணும், நாம் ஏதாவது ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியிருப்போம். ஸோ அது ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கும். இதே வந்து நம்மளோட சின்ன பருவங்கள்லேருந்து நாம் இப்போ வளர்கிற வரைக்கும் ஒரு தந்தை கிட்ட கையில் காசு இருக்கோ இல்லையோ, மாத சம்பளத்துக்கு செலவுகள் இருந்தாலும் நம்மளுடைய குழந்தைகளுக்காக பணத்தை ஒதுக்கி வச்சு அவங்களுக்காக செலவு பண்ணுறது வந்து தந்தை மட்டும்தான். இப்போ கணவரும் நாமளும் சேர்ந்து நம்ம வாழ்க்கை அன்றாட இதில் சொல்கிறேன், ஒரு வரவு செலவு போடுறோம் அப்படின்னா கணக்கு, இந்த மாதத்தில் நம்மக்கிட்ட பணம் இல்லை, அடுத்த மாதம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதே சின்ன வயசில் இந்த மாதம் நம்மக்கிட்ட பணம் இல்லை, இந்த ஃபெஸ்டிவலுக்கு நீ ட்ரெஸ் எடுத்துக்காதம்மா, அடுத்த மாதம் எடுத்துக்கலாம் அப்படின்னு எந்த தந்தையும் சொன்னதில்லை நடுவர் அவர்களே. ஸோ தந்தையின் அன்பு வந்து கணவனின் அன்பை விட இந்த இடத்திலும் பெரியது தான். இப்பொழுது அடுத்ததாக நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஏதாவது ஒன்றை பார்த்து பயப்படுறோம், இல்லை ஏதாவது கீழே விழுகிறோம், நம்ம வந்து அழுகிறோம், பதட்டப்படுறோம் அப்படின்னா கணவன் உடனே என்ன பண்ணுவாங்க, கொஞ்ச நேரம் பார்த்து ஷாக் ஆகிட்டு சிரிப்பாங்க. என்ன இந்த வயசில் பயப்படுற, அழுகிற அப்படின்னு எடுத்ததே ஒரு கேலி சிரிப்பு வரும். அதே தந்தையாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, ஓடி வந்து அரவணைத்துக் கொள்வார்கள். திருமணத்திற்கு பிறகும் கூட நாம் சின்ன வயசுலேருந்து பார்த்தோம்னா நம்மளுடைய தந்தையின் மடியில் அமர்ந்து கொஞ்சி விளையாடுவோம். சரிதானே? எல்லாருமே அப்படி தானே? எல்லாருமே தந்தையின் மடியில் அமர்ந்து கொஞ்சி விளையாடணும்னு நினைப்போம். நானும் அப்படி தான். திருமணமாகும் தருவாயிலும் கூட தந்தையின் மடியில் அமர்ந்து கொஞ்சி விளையாடுவோம். அவர் ரொம்ப களைப்பாக கடுமையான உழைப்பு, வெயிலில் வேலை எல்லாம் முடிச்சு வந்தாலும் நம்மளை கொஞ்சுவாங்க. இதே கணவர் மடியில் போய் நல்லா கடுமையாக வேலை செஞ்சுட்டு வராங்க, வெயில் எல்லாம் இல்லைங்க, யார் வெயிலில் வேலை செய்கிறா, எல்லாரும் ஐடி தான், போய் எப்படின்னு மடியில் உட்காந்திங்கன்னா என்ன சொல்லுவாங்க, அட எரும மாடு மாதிரி இருந்துட்டு வந்து மடியில் உட்கார அந்த பக்கம் போ அப்படிம்பாங்க. பிரியா டைம். ஓகே, அடுத்தது வந்து நான் எதிரணியினுடைய வாதங்களையும் பேசுகிறேன். ஸோ பிரதீபா அவங்க சொன்னாங்க எதிரணியிலிருந்து அங்கீகாரம் கொடுப்பவர் தான் கணவர், தந்தையின் அன்பு வந்து மென்மையானது அப்படின்னு சொல்கிறாங்க. தந்தையின் அன்பு மென்மையானதாக இருந்தாலும் உறுதியானது, நம்மளைய வலிமையாக வளர்த்துவாங்க. அங்கீகாரம் அப்படிங்கிறது தந்தைக்கிட்ட இருந்தமே பிறக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்று வந்து வீட்டில் யாராவது ஏதாவது செய்யணும்னு கேட்டால் ஒய்ஃபு கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேன் அப்படின்னு ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் கேட்டுட்டு செய்யலை அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, அடுத்த நாள் சோறு கிடைக்காது, திட்டுவீங்க. ஸோ அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒய்ஃபு கிட்ட கேட்டுட்டு சொல்கிறேம்மா அப்படின்றாங்க. ஆனால் இதே தந்தையாக இருந்தால் கேட்கவே மாட்டார், மகள் சொல்கிறதுனா உறுதியானது, இறுதியானது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன். தந்தையின் அன்பே பெரியது. தந்தையின் அன்புதான் உயர்ந்தது என தந்தையினுடைய தாராள உள்ளத்தை மனதில் கொண்டு அம்மையார் சிறப்பாக பேசினார்கள். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரியில் பெண்கள் நிகழ்த்த வந்தோம் என பாரதியார் அன்றே பாடிவிட்டார். இந்த பாரதியாருடைய பாடல்கள் எல்லாம் அன்று அவர் வாழ்ந்த காலத்திலே ஆங்கிலத்திலே மொழிபெயர்த்திருந்தார். இவருக்கும் உலக அளவிலே மிக பெருமை வந்திருக்கும். ஆனால் ஆங்கிலேயர்களை எதிர்த்ததனால் பாரதியாரை மட்டம் தட்டிவிட்டார்கள். 39 வயதிலேயே மடிந்தார். ஆனால் 39 வயதிலேயே 9 மொழிகளை கசடர கற்றவர். இத்தகைய பாரதியார் கூட தன்னுடைய மனைவியை தான் சிறப்பாக பாராட்டுகின்றாராம். எப்படி என்றால் அதை அவர்களே வந்து சொல்வார்கள். அனைவருக்கும் வணக்கம். இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள். தந்தை மகளுக்கு கையை பிடித்து நடக்க கற்றுக் கொடுப்பார். தந்தை மகளுக்கு கையை பிடித்து நடக்க கற்றுக் கொடுப்பார். ஆனால் ஒரு கணவர் தன் மனைவியின் கையை பிடித்து வாழ்க்கை நடத்தி கொடுப்பார். இது எல்லாரும் ஒத்துக்கிறீங்களா இல்லையா? உங்கள்கிட்ட தான் கணவர் இப்போ எவ்வளோ பேர் அவங்க தந்தையோட இருக்கீங்க, இல்லை கணவரோட இருக்கீங்க? எதிராளி சொன்னாங்க, நாங்களும் வந்து எதற்கு உட்காந்துட்டு இருக்கோம், பேசவே தேவையில்லை, அப்பா பாசம் தான் சிறந்தது அப்படின்னு. ஆனால் நான் சொல்கிறேன், உங்கள் கணவர் பாசம் இல்லாமல் சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் இந்த இடத்துல வந்து உட்காந்துருக்க முடியாது. அவங்க உங்களுக்கு தைரியம் கொடுத்து நீ போ பேசிட்டு வா
அப்படின்னு உங்களுக்கு தைரியத்தை கொடுத்ததுனால தான் இங்க எல்லாரும் 5 பேரும் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. எஸ், என் கணவரும் அப்படிதான். அவர் வந்து ஒரு பாசம் கொடுக்காம, சப்போர்ட் கொடுக்காம, இல்ல நீ பண்ண வேண்டாம், போக வேண்டாம் அப்படின்னு சொன்னாருன்னா நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதை வாதத்தை நான் வந்து கண்டிக்கிறேன். ரெண்டாவது, அந்த டீம்ல சொன்னாங்க இந்த மாதிரி அப்பாவின் அன்பு லிஃப்ட் மாதிரி அப்படின்னு. நான் ஒத்துக்கிறேன். நாங்க யாருமே அப்பா அன்பை மறுத்து பேசல. வெறும்னா கணவன் அன்பு சிறந்ததுங்கிறத பேச வந்திருக்கோம். அப்பாவின் அன்பு ஒரு ட்ரைலர் மாதிரி, ரொம்ப கம்மியான நேரம் தான். நம்ம பிறக்கிறோம், ஒரு 20 வயசு 25 வயசு வரைக்கும் தான் அப்பாவோட இருக்கும். ஆனால் கணவனின் அன்பு மெயின் பிக்சர் மாதிரி 2.5 மணி நேரம் வாழ்நாள் முழுவதுமே நம்ம அவரோட தான் இருக்கிறோம். இன்னொன்று, அப்பா மகள் உறவுங்கிறது ரத்தத்தால் வரக்கூடிய பந்தம். அதுல கண்டிப்பா பாசம் இருக்கும், அதுல எந்த புதுமையும் இல்லை, கண்டிப்பா இருக்கும். அது எப்படி இருக்காதுங்கிறீங்க? ஆனா ஒரு கணவர் எந்த சொந்தமும் இல்லாம, எந்த பந்தமும் இல்லாம அவங்களோட வாழ்க்கையை வந்து அர்ப்பணிக்கிறாங்க. ஓகேவா? எதிர நீங்க எங்க அணிலேருந்து நாங்கள் யாருமே வந்து தந்தை அன்பு குறைந்தது என்று நாங்கள் சொல்லவே இல்லை. ஆனால் அவங்க வாதம் என்னவா இருந்தது? கணவர் அன்பு குறைந்தது, தந்தை அன்பு தான் சிறந்தது. நாங்கள் ரெண்டுத்தையுமே சரிசமமாக தான் பார்க்குறோம். ஏன்னா ஒரு கணவர் தான் ஒரு தந்தையும். நாளைக்கு என் மகள், எனக்கு வந்து 3 பெண் குழந்தைங்க, ஓகேவா? ஆனாலும் நான் இங்கே வந்து தந்தையின் அன்பு சிறந்த. ஓகே, தேங்க்யூ. இப்பொழுது பேசிய அம்மையார் தமிழை கற்க தெரியாது, இருந்தாலும் மிகச்சிறப்பாக வாதிட்டார்கள். அவர்களுக்கு நம் குழுமத்தின் சார்பாகவும் நவீன் சார்பாகவும் மிகச்சிறந்த ஒரு பாராட்டுதலை கரவொலி மூலம் தந்திடுவோமாக. அவங்களுக்கு தமிழ் தெரியாததுனாலும் இவ்வளவு சிறப்பாக பேசி மகிழ்ந்தார்கள். திருக்குறளில் திருவள்ளுவர் சொல்வார், படிப்பதில் சிக்கல் வரும். ஒருத்தர் படிக்க சொன்னாங்க, பார்த்து படிக்கும் பொழுது அந்த பொண்ணு 9th படிக்கிறான். அவள் படிக்கிறா, புத்தகத்தை பார்த்து தான் படிக்கிறான். அறத்தான் வருவதே இன்பம், மற்ற எல்லாம் புறத்த புகழும் இலை என்று. அறம் செய்கிறதுனால வரக்கூடிய இன்பம்தான் நிலைத்த இன்பம், அது பேரின்பம் போல. மற்ற இன்பங்கள் எல்லாம் நிலைத்தது கிடையாது, அப்போ இன்பத்தை தரும், அதோட போயிடும் என்று பொருள் இருக்கு. அவள் படிக்கிறா, வயது பருவமங்கை இல்லையா, 9ஆம் வகுப்பு படிக்கிறா. அறத்தான் வருவதுங்கிறதுக்கு அத்தான் வருவதேன்னு படிச்சுட்டான். ஆக அத்தான் மேலே அவளுக்கு அவ்வளவு நெருக்கம். இந்த அத்தானை எப்படி இந்த சட்டை பொத்தானாக ஆக்குகிறார்கள் பார்ப்போம். பேரன்புக்கும் பெருமதிப்பிற்கும் உரிய நடுவர் அவர்களுக்கும் இங்கு குழுமியிருக்கும் அனைவருக்கும் முதலில் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். பட்டங்கள் ஆழ்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் என்ற பாரதியின் சூழலுக்கேற்ப அலுவலகத்தையும் கவனித்துக் கொண்டு சிறப்பாக பணியாற்றிக் கொண்டு வீடுகளையும் அழகாக பராமரித்துக் கொண்டு தன்னை சுற்றி இருப்பவர்களையும் அன்புடன் அரவணைத்துக் கொண்டு செல்லும் அனைத்து சகோதரிகளுக்கும் என் இனிய மங்கையர் தின நல்வாழ்த்துக்கள். முதல்ல ஒரு பெண்ணுக்கு 2 ஆண் மகன்கள் ரொம்ப முக்கியமானவங்க. ஒன்று தந்தை, இன்னொன்று கணவர் என்பதில் ஐயமே கிடையாது. இங்கு நாங்கள் கணவரின் அன்பை குறை சொல்ல என்றுமே வரவில்லை. அதை முதலில் எதிரணியினர் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் சொல்ல வருவது என்னவென்றால், எது பெரியது என்று பார்ப்பதை விட ஒப்பிட்டு பாருங்கள் என்றுதான் நாங்கள் கூறுகிறோம். தந்தையின் அன்பையும் கணவரின் அன்பையும் ஒப்பிட்டு பாருங்கள். தந்தையின் அன்பு வாழ்வின் அடித்தளத்திலிருந்து அடிப்படையாக வந்து கொண்டிருப்பது தந்தையின் அன்பு. ஆனால் கணவரின் அன்பு அப்படி கிடையாது. தந்தை நமக்கான ஒரு வழிகாட்டியாக நமக்கு ஒரு நல்ல கணவரை தேர்ந்தெடுத்து அவரோடு கைகோத்து நீங்கள் செல்லுங்கள், அவர் பார்த்து கொள்வார் என்று ஒருவனிடம் கைப்பிடித்து கொடுக்கும் போது ஒரு வாழ்க்கை பாதையை நமக்கு உருவாக்கி கொடுக்கிறார். அந்த வாழ்க்கை பாதையில் கணவரின் அன்போடு பகிர்ந்து கொண்டு, அவர் தனியாக உங்களுக்கு அன்பு செலுத்தவில்லை, உங்களின் அன்பையும் எதிர்பார்த்து பகிர்ந்து கொண்டு தனக்கான குடும்பத்தை உருவாக்கி கொண்டு எங்கள் தந்தை கொடுத்த வாழ்வின் அடிப்படையான பாதையிலே உங்களை அரவணைத்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் என்பதே நாங்கள் சொல்ல வருவது.
முதல்ல குழந்தை பிறக்குது அப்படின்னு சொல்லும் போதே உருவாகுது, குழந்தை உருவாகுதுன்னே அப்பா அப்படியே குஷி ஆயிடுவார் தெரியுமா. ஒய்ஃப் சொல்லுவாங்க, யார்ட்டையும் சொல்லாதீங்க, 3 மாதம் ஆகட்டும் அப்புறம் சொல்லணும். ஆனால் கணவர் கேட்க மாட்டார். என்ன தெரியுமா பண்ணுவார்? செயலில் காட்டிடுவார். தாயின் அன்பு சொல்லில் வரும், ஆனால் தந்தையின் அன்பு செயலில் வரும். தந்தை என்ன பண்ணுவார்? ஆஃபீஸ்லேருந்து அடுத்த நாள் வருவார், குழந்தைக்கு பால் புட்டிலேருந்து படுக்கிற பெட்லேருந்து டாய்ஸ், என்ன டாய்ஸ் அதுவும் ரோபோ கார், அது குழந்தை விளையாடுமா? அது உருவான குழந்தை. ஆனால் அதையும் சேர்த்து வாங்கி கொண்டு வருவதில் அவர் அன்பு உங்களுக்கு தெரியவில்லையா? அப்புறமாக ஒரு தந்தை அழவே மாட்டா தெரியுமா, தாய் அழுது விடுவாள். அழுகும்போது ஒரு குழந்தை சொல்லும், அழாதம்மா, அப்பா பார்த்துக்குவார். எல்லாத்தையும் யார் பார்த்துக்குவா? அப்பா பார்த்துக்குவா. ஆனா ஒரு தந்தை அழுதால் அந்த குடும்பமே கலங்கி விடும் என்பது இல்லையா? இறுதியாக ஒன்றை சொல்லி கேட்கிறேன். அடிப்படையான அன்பு தந்தை அன்பு, அதற்கு ஆதாரமாக இருப்பது கணவரின் அன்பு என்று சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த அணிக்கு ஆணித்தரமான பல கருத்துக்களை அம்மையார் அவர்கள் எடுத்து வைத்தார்கள். நன்றி. சரி, மறுப்பதற்கு என்ன கருத்து இருக்கிறதோ தெரியவில்லை. இருந்தாலும் இந்த சிறப்பான பட்டிமன்றத்திற்கு எதிரணியிலே இறுதியாக வருகிறார்கள் அனு அவர்கள். அவர்களை வருக வருக என்று அழைத்து அவருடைய கருத்தை நாம் அறிவோம். மதிப்பிற்குரிய ஐயா அவர்களே, இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் எனது மாலை வணக்கங்கள். நான் பேச வந்திருக்க தலைப்பு பார்த்திங்கன்னா கனவின் அன்பு. இங்கே எதிரணியில் எவ்வளவோ பேர் என்னென்னலாமோ சொன்னாங்க. ஓகே, அதிலிருந்தே நான் சில கருத்துக்களை நான் எடுத்து பேசுகிறேன். அதாவது குழந்தை பிறந்த உடனே சொன்ன வார்த்தை அப்பா. நீங்கள் தப்பாக கேட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லி கொடுக்குற வார்த்தை அத்தை. நீங்கள் அப்பான்னு சொல்லி கொடுக்குறதே எனக்கு வினோதமாக இருக்குது. அத்தைன்ற வார்த்தை தான் சொல்லி கொடுப்பாங்க ஒரு குழந்தைக்கு. அதே மாதிரி இன்னொன்று சொன்னாங்க, அதாவது நீங்கள் கல்யாணம் பண்ணும்போது நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு, என் அப்பா மாதிரி எதிர்பார்ப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லுவா அப்படின்னாங்க. இப்போ கேட்டு பாருங்களேன், கல்யாணம் பண்ணுற பொண்ணுங்க கிட்ட, பையனுக்கு கார் இருக்கா, வீடு இருக்கா, லோன் இல்லாமல் எல்லாம் இருக்காங்களா, அப்போனா நான் ஓகேங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன். இதுதான் அவங்களோட முதல் எதிர்பார்ப்பாக இருக்குது. அடுத்தது சொன்னாங்க, நான் மடியில் அப்பாவோட அன்புக்கு நான் இப்போ கூட ஓடி போனால் அவங்க மடியில் உட்காருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே இருக்க யாருமே அவங்க அப்பா கூட இப்போ இல்லை. எல்லாருமே கணவன் கூட தான் இருக்கிறாங்க. அதுலேயே நமக்கு தெரியுது அவங்களுக்கு கடைசி வரையும் கூட்டு போகிற உறவு கணவன் தான் அப்படின்னு. நான் ஸ்டால் போடுவேன், எங்கள் அப்பா கேட்பாங்க, நான் எப்போ வரணும்னு சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஸ்டால் போடுற உங்களோட திறமையை வெளிக்கொண்டுறது உங்களோட கணவர் தான். அந்த கணவர் தான், அம்மா உனக்குள்ளேயே ஏதோ ஒரு திறமை இருக்குதுமா, அதையே நீ வெளியில் கொண்டாடக்கூடாது அப்படின்னு உங்களுக்கு இருக்கிற அந்த திறமையை ஃபஸ்ட்டு வெளியில் கொண்டாடுறாங்க. அது மட்டும் பத்தாது, குழந்தைய நான் பார்த்துக்கிறேம்மா, நீ போய் இரு அப்படின்னு சொல்லி 2 குழந்தைகளை நான் பார்த்து சாப்பாடு கொடுத்து நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு உறுதுணையாக நிற்பது உங்க கணவன் தான். எத்தனை வீட்டில் இப்போ கணவன்மார்கள் பார்த்தீங்க அப்படின்னா வேலைக்கும் போறாங்க, பொண்ணும் வேலைக்கு போறாங்க, வா நம்ம பகிர்ந்து நம்மளோட வேலைகளை செய்யலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் இருக்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஷேர் பண்ணுறது நம்ம கணவர்கள் தான். அப்பா அம்மார்கள் இருக்கிறாங்க, அன்பு செலுத்துவாங்க. நீங்கள் அவங்களுக்கு ஒரு இளவரசிகளாக இருந்திருப்பீங்களோ இல்லையே, உங்கள் வீட்டில் நீங்கள் வைக்கிறது தான் சட்டமாக இருக்குது. இங்கே நீங்கள் தான் ராணியாக இருக்கிறீங்க. உங்களை எப்பயுமே அம்மா என் மனைவி எப்பயுமே எனக்கு ஒரு ஐஸ்வர்யா ராய் தாம்மா அப்படின்னு சொல்கிற முதல் கணவர்மார்கள் தான் இங்கே இருப்பாங்களே ஒழிய அப்பாமார்கள் கிடையவே கிடையாது. அப்பாங்கள் இருக்காங்க, அன்பு குறைவே கிடையாது. அப்பா தான் முதல் படிக்கட்டை எடுத்து வைப்பாங்க. ஆனால் அதை கடைசி வரையும் எந்த ஒரு உறவும் எந்த ஒரு ரத்த பந்தமும் இல்லாமல் நான் உனக்காக கடைசி மூச்சு வரையும் நான் இருப்பேன், உன் கையை பிடிச்சி உனக்குள்ள என்னெல்லாம் திறமை இருக்குன்றதை வெளிக்கொண்டாட வேண்டதை எல்லாமே கணவன்மார்கள் தான். ஆகையால் கணவனின் அன்பே பெரிது என்று இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வாய்ப்புக்கும் நன்றி. தம்முடைய அணிக்கு மிகவே மெருகு சேர்த்துள்ளார்கள் அம்மையார் அவர்கள். இப்பக்கம் ஐவரும் அப்பக்கம் ஐவரும் ஆக 11 தத்தம் கருத்துக்களை சாராக பிழிந்து தந்திருக்கிறார்கள். இந்த பிழிவிலே இப்பொழுது சிக்கலோடு இருப்பவன் நான் மட்டுமே. இந்த சிக்கலுக்கு ஒரு விடிவு வேண்டும், அதைத்தான் இப்பொழுது பார்க்க வேண்டும்.
ஆனால் எனக்கு ஒரு ஐயப்பாடு. அத்தை என்று குழந்தைக்கு முதலில் சொல்லித் தருவார்கள் என்று சொல்கிறார்கள். இது எனக்கு ஒரு பெரு வியப்பாகத்தான் இருக்கின்றது. ஒரு சில வட்டாரங்களிலே மட்டும் அப்படி வேண்டுமானால் சொல்லித்தரலாம். எல்லா இடத்திலும் தொடக்கத்திலே அம்மா என்ற சொல்லுதான் முதலிலே வரும். ஒவ்வொரு குழுவிலேயும் ஒருவர் மட்டும் தம்முடைய குழுவினுடைய கருத்தை 2 மணித்துளியிலேயே பேசி முடிப்பார்கள். இவர்கள் பேசிய பிறகு இவர்கள் இப்படி தொடக்கத்திலே இந்த அணியிலே தொடங்கினார்கள். அதனால் முடிவிலே இந்த அணியிலே ஒருவர் வந்து தம்முடைய கருத்தை தரலாம். உங்களை পারবে না কেন পারবো না ঠিক আছে পারবে না আরে দাও না আমি দুধ লেগেছে হ্যাঁ ঘুম থেকে তুলে দুধ খাইয়ে ঠিক করে রেখে দিচ্ছি হ্যাঁ দাও আমি দিচ্ছি পারবে না আরে পারবো দাও আরে দাও না তোমার হাত ধরে গেছে আমায় দাও আমি হাত ধরে গেছে ইউটিউবের সময় মানুষের হাত ধরে এই 46 মিনিট ধরে রেকর্ড হচ্ছে আরে দাও না খেলা থেকে সুজা আমার দেখতে খেলা ஐயா எதிரணியினர் வாதம் செஞ்சப்போ அவங்க வந்து அன்பை பற்றி பேசாமல் போத்தீஸுக்கு போனேன், எங்களுக்கு நான் துணி எடுக்க விடலை, அப்பா செலவுக்கு காசு கொடுத்தாங்க. இதுக்கு பேர் அன்பு இல்லை, மெட்டீரியலிசம், அதாவது பொருள் முதல்வாதம்னு சொல்லுவாங்க. நாங்கள் பேச வந்தது அந்த அன்பை பற்றி இல்லைங்க. நான் பிறந்தப்போ எங்கள் அப்பா என்னை கையில் தாங்கினாரான்னு எனக்கு தெரியாது. ஹாஸ்பிட்டல் வாசலில் எங்கேயாவது சிகரெட் குடிச்சிட்டு நின்றுட்டு இருந்திருப்பார், வீட்டில் இருக்க பெரியவங்க பார்த்துக்கிட்டோன்னு. ஆனால் இன்றைய கணவர்கள் அப்படி கிடையாது. லேபர் ரூமில் மனைவியோடு நின்றுட்டு அவங்களோட வேதனையை பார்க்க முடியாமல், அவங்களோட வலியை பகிர்ந்து கொள்ள முடியாமல் அவள் கையை பிடித்து நான் இருக்கிறேன், பயப்படாத, யூஆர் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்கிற ஹஸ்பண்ட் இருக்காங்களே, அந்த அன்பு அப்பாவிடம் எங்களுக்கு கிடைத்ததே கிடையாது, கிடைக்கவும் கிடைக்காது. இது எங்களோட ஒரு முதல் வாதமாக நான் சொல்கிறேன். இன்னொன்று வந்து அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கு தந்தை அன்பு தான் முக்கியம்னு சொல்லி பேசியிருந்தாங்க. ஆனால் ஒரு கணவரால் தந்தை அன்பு கணவர் அன்பையும் சேர்த்து கொடுக்க முடியும். இதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நிறைய பெண்களுக்கு தந்தை பாசம் கிடைத்ததில்லை. ஒன்று அப்பா வந்து ரொம்ப பிஸியாக இருக்கலாம், ஒர்க்னால, இல்லை வெளியே இருந்திருக்கலாம். ஸோ நிறைய பெண்களுக்கு தந்தை பாசம் கிடைத்ததில்லை. ஆனால் ஒரு கணவரிடம் தந்தை பாசம், கணவனின் பாசம், ஒரு தாயின் பாசமும் சேர்ந்து கிடைச்சிருக்கு. ஒரு கணவர் ஒரு ஃப்ரெண்டா, ஒரு தந்தையா, ஒரு பெட்டர் ஹாஃபா, ஒரு வாழ்க்கை துணையா இருந்திருக்காங்க. என்னோட அப்பா கிளம்பி ஆஃபீஸ் போயிடுவார், அம்மா வீட்டை பார்த்துப்பாங்க. ஆனால் இன்றைய கணவர்கள் அப்படி கிடையாது. இன்றைய கணவர்கள் ஜூம் மீட்டிங்லேயும் இருப்பாங்க, அதே நேரத்தில் குழந்தையோட டைப்பரையும் மாற்றுவாங்க, பால் பாட்டிலையும் ஸ்டெர்லைஸ் பண்ணுவாங்க, குழந்தைக்கு ப்ராஜெக்ட், ஸ்கூல் ப்ராஜெக்ட் வந்துருச்சுன்னா சார்ட் வாங்குறதுக்கு ஓடுவாங்க, பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு லீவும் போடுவாங்க. நாங்கள் தூங்குற டைமில் குழந்தை அழுதுச்சுன்னா நீ தூங்கு நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லுவாங்க. இன்றைய ஹஸ்பண்ட்ஸ் வெர்ஷன் 2.0 அவங்களோட அன்புக்கு ஈடு இணையே கிடையவே கிடையாதுங்க. கடைசியாக நான் ஒன்று சொல்லிக்கிறேன், அப்பா
அப்பா நம்ம கீழே விழுந்துட்டா தாங்கி பிடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நாங்கள் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் நாங்கள் கீழே விழாமல் எங்களை கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு கடைசி வரைக்கும் போகிறது எங்களோட கணவனுடைய அன்பு மட்டும்தான். இது யாராலையும் மறுக்கவே முடியாதுன்னு சொல்லி நான் என்னோட வாதத்தை முடிச்சுக்கிறேன். டைம்ஸ் அப். ஓகே, கடைசியா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன். டைம்ஸ் அப். அன்று பெண்கள் எல்லாம் மோன பெண்களாக இருந்தார்கள். மோனம்னா மௌனமான பெண்களாக இருந்தார்கள். எதிர்கேள்வி கேட்க மாட்டார்கள். இல்லத்திலே குழந்தைகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அதனால் அவர்களுடைய ஆசைகளை எல்லாம் நிவர்த்தி செய்து கொள்ள முடியாது. ஆனால் இன்றெல்லாம் மோன பெண் புதுமை பெண்ணாக இருக்கிறார்கள். அதே போல ஞானப்பெண் இன்று, அந்த ஞான பெண்ணும் இப்பொழுது ஞானத்தோடு புதுமையும் பெற்றிருக்கிறார்கள். அதனால் அவர்கள் எப்படியெல்லாமோ பேசலாம், எப்படியெல்லாமோ வாழலாம் என்று நினைக்கக்கூடிய சூழலை தட்டி கேட்பதற்கு, அந்த சூழலை தடுப்பதற்கு ஆதாரமாக வேறாக இருப்பவர் கணவர்தான் என சொல்வதற்கு வருகிறார்கள். இதோ எதிரணியில் சொன்னாங்க, அவங்க குழந்தைகளே அவங்க அப்பா அம்மா பார்த்துக்கிறாங்க. இப்போ அவங்க அப்பா பார்த்துக்கிறாங்கல்ல, அப்பாவின் அன்பு பெரிது தானே. உறவு தொடங்கும் நேரம் கணவர் வாழ்க்கையில் பிறகு வருகிறார். ஆனால் அப்பா நம்மளுடைய வாழ்க்கையில் முதல் பாதுகாப்பு. கணவன் மனைவி உறவில் எதிர்பார்ப்புகள் உண்டு. சில நேரங்கள் இல்லை, பல நேரங்களிலும் எதிர்பார்ப்புகள் உண்டு. ஒன்று அரிசி தரேன் நீங்க சொன்னாதான் அங்க பருப்பு தரேன்னு வரும். ஆனா நீங்க என்ன சண்டை போட்டாலும், என்ன விவாதம் செய்தாலும், தன்னலமற்ற அன்கண்டிஷனல் மேரேஜ்னு ஒரு கண்டிஷன் இருந்தாதான் ஹஸ்பண்டோட லவ் வருதே தவிர அன்கண்டிஷனல் வேர்டு உங்க அப்பா வந்து நிற்பாரு. தியாகம், உழைப்புக்கும் அர்ப்பணிப்புக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. கணவர் குடும்பத்திற்காக உழைக்கிறார், ஆனால் அப்பா தனது முழு வாழ்க்கையை குழந்தைகளுக்காகவே அர்ப்பணிக்கின்றார்கள். வித்தியாசம் இருக்கிறது சொற்களில். நமது முதல் நம்பிக்கை அப்பா, நிலையான ஆதரவு அப்பா. பல உறவுகள் மாறலாம், அப்பாவின் உறவு மாறாது. லேபர் ரூம்ல உங்க குழந்தையை நீங்க ஈன்று எடுக்கிறீங்கன்னு உங்க கணவன் வந்து பக்கத்துல நிக்கிறாரு. பட் உங்க பசங்க தானே, அப்பா பாசம் வருதுல்ல, வந்து நிக்கிறாங்கல்ல. உமன் எம்பவர்மெண்ட் இந்த காலத்துல பெண்களால் தன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் திறன் உண்டு. ஒரு ஆண் துணையாக வந்து சேர்ந்து சப்போர்ட்டா வராங்களே தவிர அவங்க இருந்தாதான் உங்க வாழ்க்கையை நீங்க தீர்மானிக்க முடியும். இல்லை, அப்பா அடித்தளம், பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்கா இருந்ததுனாலதான் நாம 10 பேரும் விருட்சமா ஒரு தூணா வளர்ந்து நிற்கிறோம். அதுக்கு அடித்தளம் வலிமையாக இருக்கிறது. அதனால்தான் தூண் ஒசரமாக ஒசரமாக மேலே போகிறது. எங்களது அணுகி பின்னாடி தொடரும். கணவன் கையை பிடிச்சிட்டு வந்தாங்கன்னு பிரியா சிஸ்டர் சொன்னாங்க. அந்த கணவனை தேடி கண்டுபிடிச்சு கொடுத்ததே உங்கள் அப்பா அப்படின்றத நீங்கள் மறவாதீங்க, சரிங்களா? இதுலேயே தெரியுது அப்பாவோட அன்பு தான் மேலானது, தந்தையோட அன்பு மேலானது, அன்பானது. என்றைக்குமே வந்து அது குறைஞ்சதே இல்லை. இவங்க எங்கள் சிஸ்டர் சொன்ன மாதிரி அன்கண்டிஷனல் லவ். டைம்ஸ் அப். டைம்ஸ் அப். டைம்ஸ் அப். ஆஃப்டர் மேரேஜ் நீங்கள் சீர் செய்யணும்னு ஒன்று இருக்குது தெரியுமா? சீர் செய்யலைன்னா எந்த வீட்டில் விட்டுருவாங்களா? சீருங்கிறது சும்மா இல்லைங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ஆடி சீர், பொங்கல் சீர், தீபாவளி சீர், வரிசையாக வளகாப்பு சீர், குழந்தை பிறந்த அதுக்கு சீர், கல்யாணம், பேரம் பேத்தி கல்யாணம் வரைக்கும் அப்பா செஞ்சு தான் ஆகணும். அப்பா ஒன்றும் டயர்ட் ஆகலையே, செஞ்சுட்டு தானே இருக்காங்க கடைசி வரைக்கும். அதை தான் நான் சொல்ல வந்தேன். இதுலேயே தெரியுது உங்களுக்கு அன்பு, யாருடைய அன்பு பெரியது என்று. அவ்வளோதான். தேங்க்யூ. இப்பொழுது நடுவருடைய தீர்ப்பு. இந்த தீர்ப்பை நான் சிறப்பாக வழங்க வேண்டும். இருந்தாலும் இந்த தீர்ப்பிலே இப்பக்க அணியினர் ஐவர் பேசிய கருத்து, இப்பக்க அணியினர் ஐவர் பேசிய கருத்து, இவற்றையெல்லாம் உள்ளத்திலே கொண்டு அதோடு உண்மை நிலை தவறாமல் இந்த தீர்ப்பை வழங்க வேண்டும். அதுதான் முக்கியமான ஒன்று. அதனாலே இந்த இறுதியாக அம்மையார் பேசினார்கள். சீர் செய்தல், எப்படியெல்லாம் திருமணம் செய்ய வேண்டும், அதற்கெல்லாம் எவ்வளவு செலவாகும், அதற்கெல்லாம் எப்படி கடன் வாங்க வேண்டும், அதற்கெல்லாம் நம்மிடம் பணம் இருந்தால் அந்த பணத்தை எப்படி செம்மையாக செலவிட வேண்டும், நல்ல கணவரை தேடணுமே, அதுவே பாதி ஆயுள் முடிஞ்சிடும் அப்பாவுக்கு.
ஏன் இன்னைக்கு கூட பாருங்க, நானும் இன்னொரு ஐயாவும் காலையில் குழந்தைங்களை, எங்கள் பேர குழந்தைங்களை அனுப்புறதுக்கு 2 பேரும் ஓடோடி வருவோம், A4லேருந்து A1லேருந்து. ஆக அப்பாவை பக்கத்தில் வச்சுக்கிட்டே கணவருக்கு ஓட்டு போடுறாங்க பாருங்க ஐயா. அதுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா கணவர் இல்லை, அதனால கணவருக்கு துணிவாக பேசிட்டாங்களோ இல்லையோ தெரியல. சரி, இருந்தாலும் பரவாயில்ல. இந்த இலங்கையில் சிரிமாவோ பண்டாரநாயக்க உலகத்தில் முதல் ஜனாதிபதி. இந்தியாவில் வங்கதேசத்தில் கவிக்குயில் சரோஜினி தேவி உலகத்திலேயே இந்தியாவிலேயே முதல் ஆளுநர். ஐக்கிய நாடுகள் சபையில் விஜயலட்சுமி பண்டிட் உலகத்திலேயே முதல் பெண் உறுப்பினர். இந்தியாவில் திரௌபதி முர்மு பழங்குடியினத்தைச் சேர்ந்த முதல் ஜனாதிபதி. இந்தியாவில் முதல் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். இவர்களுடைய வளர்ந்த நிலையை நேரடியாக அவர்களிடமே கேட்டால் கூட நடுவிலே வந்த கணவனால் வளர்ந்தவர்களாக நிச்சயம் இல்லை. தந்தை மூலமாக, தாய் மூலமாக வளர்ந்து வந்த நிலையில்தான் அவர்கள் பக்குவப்பட்டார்கள், உயர்ந்தார்கள். இந்த மகளிர் தினம் எப்படி நிகழ்ந்தது என்றால் 8/3/1917 ரஷ்யாவில் ஒரு புரட்சி நடந்தது. உழைக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்தாங்க. உழைக்கக்கூடிய மக்கள் அதிகமாக பெண்கள் தான். அவங்க 16 மணி நேரம் உழைக்கக்கூடிய சூழல் உருவாயிடுச்சு. 16 மணி நேரம் உழைச்சதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் கணவனுக்கும் குழந்தைங்களுக்கும் உணவு செய்யணும், மற்ற வீட்டு வேலைகள்லாம் பார்க்கணும், உறங்கணும். இதெல்லாம் அவங்களால முடியல. அதனால அவங்க போராட்டம் நடத்துகிறாங்க. 24 மணி நேரத்தில் 16 மணி நேரம் வேலை, அப்புறம் வீட்டு வேலை ஒரு 2 மணி நேரமாவது இருக்கும், 18 மணி நேரம். அதற்கப்புறம் அசதியை போக்கிக்கிறதுக்கு உறக்கம். 2 நாளில் 1,28,000 பேரை திரட்டி போராட்டம் நடத்தினாங்க. இந்த பெருமை பெண்களையே சாரும். அந்த போராட்டம் நகர்த்தினதுனால தான், அவங்க 2 நாளிலேயே வெற்றி பெற்றதுனால தான் அன்னைக்கு உருவானது தான் இந்த மகளிர் தினம். அதே போல் அமெரிக்காவில் பஞ்சாலையில் அதே நேரத்தில் இதே மாதிரி ஒரு போராட்டம் பெண்கள் நடத்தினாங்க. அந்த போராட்டமும் அப்போ உலகத்தில் 16 மணி நேரம் பணி நேரமாக இருந்ததுனால ரஷ்யாவிலையும் 16 மணி நேரம், அமெரிக்காவிலையும் 16 மணி நேரம். அதனால பெண்களுக்கு 16 மணி நேரம் உழைக்க முடியாது என்பதனால அவங்களும் போராட்டம் நடத்தினாங்க. ஆக உலக அளவில் இந்த பெண்களுக்கு ஒரு அங்கீகாரம் தர வேண்டும். அதுதான் மகளிர் தினமாக அன்றிலிருந்து கொண்டாடப்படுகிறது. இதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் நாம. சரி, இப்போது பெண்ணுக்கு ஆண் பார்க்குறாங்க, ஆணுக்கு பெண் பார்க்குறாங்க, ஜாதகம் பார்க்குறாங்க. தனி ஜாதகத்தை எடுத்து பல ஜோதிடர்கிட்ட போகிறாங்க. அந்த பார்த்து ஜாதகம் பொருத்தம் பார்த்து நிச்சயம் பண்ணுறாங்க. இந்த தனி ஜோசியம் பார்த்து தனியாக பார்த்து பெண்ணுக்கும் ஆணுக்கும் நிச்சயம் பார்க்கறது மாதிரிங்க அப்பாவுடைய அன்பு. பொதுவாக நம்ம தினத்தந்தியில் வருது பார்த்தீங்களா, வார பலன் தினப்பலன், அது மாதிரிங்க கணவருடைய அன்பு. இதுதாங்க பாதியில் வர்றது. அது பொருந்தும் பொருந்தாமலும் போகும் வார பலன். ஆனால் கணவருடைய இது ஜாதகம் பார்க்கறது நிச்சயமாக பொருந்தி இருக்கும். அப்பா அம்மாவுடைய உறவு தான் மிகச்சிறந்தது. அதுவும் பெண்களுக்கு அம்மா கோபிச்சுக்கிட்டாலும் அப்பா கோபிச்சுக்கவே மாட்டாங்க. அந்த கோபம், அந்த வலி, அந்த கவலை, பணம் இல்லையேங்கிற வருத்தம், அந்த மறுமை எல்லாம் இங்கே தான் இருக்கும், வெளியில் வராது. பெண்ணை மகிழ்ச்சிப்படுத்தணும் என்று தான் நினைப்பாங்க. கணவரை பற்றி ஒரே ஒரு கவிதை படிச்சிடுறேன், முடிச்சிடுறேன். நான் பல் துலக்குகின்றேன், கணவர் சொல்றார். நீ பாத்திரங்களை துலக்குகின்றாய், கணவன் தான் சொல்லிக்கிட்டே வர்றார். நான் செய்தித்தாளில் செய்திகளை திரட்டுகிறேன், நீ வீட்டில் குப்பைகளை திரட்டுகிறாய். நான் குளிக்கின்றேன், நீ பாத்திரங்களை குளிப்பாட்டுகின்றாய். நான் பசியார வயிற்றை நிரப்புகின்றாய், நீ பாத்திரங்களுக்கு குழாய் நீரை நிரப்புகின்றாய். நான் அலுவலகம் கிளம்புகின்றேன், நீ குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புகின்றாய். நான் இரவு வீடு திரும்புகின்றேன்,
நீ இன்னும் திரும்பவில்லை சமையல் அறையை விட்டு. நான் தூங்கச் செல்கிறேன், நீ வீட்டு கதவை தாழிட்டு பிள்ளைகளை பார்த்துவிட்டு விளக்கை அணைத்துவிட்டு தாமதமாக உறங்க வருகின்றாய். ஒவ்வொரு ஞாயிறும் உனக்கு பண்டிகை நாட்கள், எனக்கு ஓய்வு. எனக்கு பண்டிகை நாட்களாக இருந்தாலும் சரி ஓய்வு, ஞாயிறாக இருந்தாலும் ஓய்வு. உனக்கு பண்டிகை நாட்களும் ஞாயிறும் தான் அதிக வேலை. விழாக்களில் குழந்தைகளோடு நீ கனிவுடன் நீ எங்களிடத்தில் பேசலாம் என்றால் அப்பொழுது கூட விழா நேரத்திலே கூட நீ விழாமல் பணி செய்வாய். சோக நிகழ்வாயினும் உனக்குத்தான் சோக நிகழ்வு. என் வாழ்க்கை தோழியே, இப்போதெல்லாம் நான் வேலை செய்கிறேன் என்பதை சொல்ல வெட்கமாக உள்ளது, கூச்சமாக உள்ளது. புள்ளி விவரம் சேகரிக்க வந்த அரசு அதிகாரி ஒரு கேள்வி கேட்டார். அம்மா, நீங்கள் என்ன வேலையில் இருக்கிறீர்கள்? உன் பதில், இல்லைங்க, நான் வீட்டில் சும்மா இருக்கிறேன். இப்படி மகளிருடைய உணர்வு, மகளிருடைய உயர்வு, இதற்கெல்லாம் மூல காரணமாக திகழ்பவர் தந்தை. தந்தை 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 என்பதுதான் ஒருபடி மேலே. எவரும் கோபிக்க வேண்டாம். நன்றி நன்றி நன்றி. Thank you so much, sir. Beautiful and the debate moderate pani. It cannot be easy to manage all of these women on stage. Thank you so much, and thank you so much, participants. You were full of fire. Thank you.